உனக்கு முகம்னு ஒன்று இருந்தால் வெளில வாடா பார்க்கலான்னு சொல்லலான்னு தோணுது. பட் அவனுக்கு முகமே கிடையாது, அவன் யாரோ ஒருத்தன். ஆனால் அது நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுது, அல்லது நம்மளுடைய வேகத்தை வந்து அது குறைக்குது. நம்ம நல்ல விஷயத்தை சொல்ல வரும்போது அது டெஃபினட்டாக குறைக்குது. பட் இதுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு வகையில் போலீஸ் சைடில் இதுக்கெல்லாம் ஒரு, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், இவர் இறந்து விட்டார், அவர் இறைவனோடு சேர்ந்து விட்டார்னு சொல்லிட்டு அந்த கேஸ் நான் போட்டிருக்கேனே தவிர இது வரைக்கும் அதுக்கான எந்த பதிலுமே வரல. அதாங்க நான் வந்து இப்போது மிஸ்டர் விஜய் நேரடியாக சொல்கிறேன்னே, மிஸ்டர் விஜய் வராரு அப்படின்னா நல்ல விஷயம் தானேங்க. ஒரு சினிமா விட்டுட்டு இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராருன்றது ஒரு புது எண்ணத்தில் சொல்கிறதே தவிர. யாருமே வந்து அவருக்கு உதவி குரலாக யாருமே கொடுக்கவே இல்லை. அரெஸ்ட் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க 2-3 நடிகைக்கு. அதான் சொல்கிறேன், நம்ம அது ஏன் நம்ம நடிகை மட்டும் ஃபீமேல் லீடை மட்டுமே எடுத்துக்கிறோம், மேல் லீடெலாம் இருக்காங்கல்ல, அதனால். இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், அந்த விஷயம் பெரிய விஷயம். அதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க, அதுலேருந்து தீர்ப்பு வரப்போகிறது வேறு விஷயம். நான் தனியாக ஒன்று சொல்கிறது, அவங்க தனியாக ஒன்று சொல்கிறது, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணாமல் சொன்னால் அப்புறம் சட்டம் எதுக்கு, ஜட்ஜஸ்லாம் இங்கே எதுக்கு?